வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. தனது உயிரை காப்பாற்ற தனியார் தொழிற்சாலையிலிருந்து மருத்துவ செலவுக்கு ரூபாய் 45 லட்சம் பணம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆக்சிஜன் சிலிண்டர் உதவியுடன் சுவாசித்துக் கொண்டே பாதிக்கப்பட்ட பிரவீன்குமார் என்பவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து மனு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரை அடுத்த ஆரணி புதிய தமிழ் காலனியைச் சேர்ந்தவர் பிரவீன்குமார். இவர் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள சிலிக்கான் பவுடர் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த பல மாதங்களாக சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்த அவர் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் நுரையீரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். அங்கு அவருக்கு சிகிச்சையில் திருப்தி இல்லாததால் அங்கிருந்தே சென்னை காவேரி மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் குணப்படுத்த வேண்டுமென்றால் ரூபாய் 45 லட்சம் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகள் பணிபுரிந்த தனியார் தொழிற்சாலைகள் சென்று மருத்துவ உதவிக்காக பணம் கேட்டபோது அவர்கள் பணம் தர மறுத்துவிட்டனர். தற்போது மிகப்பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர் உடன் செயற்கை சுவாசத்தால் மட்டுமே அவர் உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளது. இதைத் தொடர்ந்து பிரவீன்குமார் தனது மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்தபடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தார். ஆக்சிஜன் சிலிண்டருடன் வந்து அவரை பார்த்து அதிகாரிகள், நீங்கள் ஏன் வந்தீர்கள், வேறு நபர்களை அனுப்பியிருக்கலாமே என்று கூறினர். பின்னர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தும் தனியார் தொழிற்சாலையில் நாங்கள் பேசி முடிவு எடுக்கிறோம் எனவும் உறுதியளித்து அனுப்பி வைத்தனர். ஆக்சிஜன் சிலிண்டருடன் வந்து மனு அளித்த பிரவீன்குமார் பற்றிய உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.